வெல்கம் டு ட்ரெண்ட் ட்ரேடிங் அனலிஸ்ட். இது நம்மளோட ஈவினிங் அனாலிசிஸ். ஸோ இந்த அனாலிசிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். நம்ம இது இடத்துக்குங்க பார்க்கணும். ஸோ அதுவே பார்த்தோம்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுண்டு. ஸோ இன்றைக்கி ஓவராலாக பார்க்கும்போது நிஃப்டி ஆப்ஷன் பையர் ஆகட்டும் செல்லர் ஆகட்டும் செல்லருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல சாதகமான மார்க்கெட்டாக இருந்திருக்கேன். ஏன்னா மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகலை. ஸோ பையருக்கு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு சரி கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தங்காட்டி டோட்டலாக ப்ரீமியம் டிகே ஆகிருந்திருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 டேஸில் வீக்லி எக்ஸ்பைரி வருது. ஸோ அதுக்கு இன்றைக்கி எல்லாம் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டோடைய இந்த மூவ்மெண்ட்டுகளில் இனி வர இனி நாளைக்கு எப்படி இருக்கும் அந்த மார்க்கெட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் அனலைசிஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பான காரியங்கள் கூட. ஸோ ஏன்னா மார்க்கெட்டு இது ஹையும் பிரேக் பண்ணியிருக்காது லோவும் பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு பிக் மூவ்மெண்ட்டுக்கு தயாராகிட்டு மார்க்கெட் ஒரு அப் சைடு ஆர் டவுன் சைடு. ஸோ இன்றைக்கான க்ளோசிங் என்ன சொல்லுது நிஃப்டி ஓவராலாக டெக்னிக்கல் அண்ட் க்ளோசிங் என்ன சொல்லுதுங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம வெட்டி கதை பேசலாம். ஸோ இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தோன்னா ஓவரால் செல்லிங் ஏவரேஜுக்கு கீழே இருக்குது. ஓவரால் ட்ரேடிங் ஏவரேஜுக்கு கீழே இருக்குது. ஸோ இன்றைக்கான க்ளோசிங் மூவ்மெண்ட். ஸோ இதுவே நாளைக்கு ஒரு டவுன் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு பிக் பால் இங்கே ஸ்டார்ட் ஆனால் இங்கே டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து மார்க்கெட் அப் சைட் அண்ட் டவுன் சைட் ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட்டே டே சார்ட் கேண்டலில் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த இடங்கள்ல இருந்து ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுன் கொடுத்து மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ஏரியாவை அதாவது 24,700க்கு கீழே அந்த மூவ்மெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஒரு டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவுன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 24,500 தான் அதுக்கான அடுத்த லெவல். ஸோ இந்த லெவலில் தான் அந்த டவுன் மூவ்மெண்ட் ஃபஸ்ட்டு ரீச் ஏரியாவாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஏரியான்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது பிரேக் ஆகி டவுன் ஆகுது அப்படின்னா கண்டினியூவாக 24,500 வர வரைக்கும் அந்த ரீச்சபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். 24,700 கீழே வந்தது அப்படின்னா. ஸோ அதே நேரத்தில் 24,500க்கு அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,500 கீழே எல்லாம் போகுதுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு எஃபெக்டான நியூஸோ ஏதோ எஃபெக்ட் பண்ணுது மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் இதுவே ஒரு அப்சைடில் மூவ்மெண்ட் இருந்தது, ஒரு மீடியமான ஒரு கேப் அப்பெல்லாம் இருந்தது. அதுக்கான புல் பேக் மூவ்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ மினிமம் 25,000க்கு மேலே ஒரு கேப் அப் இருந்து ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் கொடுத்தா தான் இனி அதை உடைக்க முடியும். இல்லைன்னா ஒரு ரேஞ்சுக்கு ஆப்ஷனோடைய கால் ரைட்டர் அதிகமாக கால் ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்செப்ட்டுக்காக சொல்ல வரேன். ஸோ அப்போ 25,000 தாண்டி ஒரு ஓப்பனிங்கோ ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டோ இருந்தால் தான் இனி இந்த அப்சைடு மூவ்மெண்ட்டுக்காக நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை 24,960. ஸோ அதை விட்டால் 25,000 இந்த 2 ஏரியாவும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் அடுத்து 25,100. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரீவியஸ் கையை இது ரீச் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இந்த ஏரியாக்கள்லாம் இது ஸ்ட்ரகிளோ ஒரு ஓஸ்லாக இருக்கான ஸ்ட்ராங் ஏரியா. இதை உடைக்கணும்னா கேப் அப் கிடைச்சா மட்டும்தான் இந்த சாத்தியங்கள் நிகழும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே டவுன் சைடில் நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு கேப் டவுன் கிடச்சி மூவ்மெண்ட் ஆச்சுன்னா இது 24,500 வரைக்கும் இது வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது டவுன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நிஃப்டியை பார்த்தோம். அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நம்ம இதே லெவல் தான் நம்ம உங்களுக்கு பார்த்தோம்னா டெக்னிக்கல் லெவலில் நமக்கு 56,000 இந்த ரேஞ்செல்லாம் ரிவர்சல் பாயிண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்செல்லாம் பார்த்தோன்னா மார்க்கெட் ரிவர்ஸலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு கேப் அப்பில் கொடுத்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். இல்லைன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னா இங்கே நமக்கே தெரியும் எந்தமே ஒரு தெளிவான ஒரு சூழல் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி டோட்டலாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு சுச்சுவேஷன் தான் வேர்ல்டு பூரா கண்டினியூ ஆகுது. அதனால் இது இன்னும் வீக்காக இருக்கான சான்ஸ் மாதிரியே தான் தோட்டத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்காக இன்வெஸ்டராக பார்க்கும்போது டோன்ட் வெரி, அது நமக்கு பார்த்தோன்னா டவுன் ஆனாலும் ரெக்கவர் ஆகிரும் மார்க்கெட். ஸோ இன்ட்ரா ட்ரேடராக பார்க்கும்போது ரொம்ப குரூசியலான லெவலெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய சூழல் வருது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டவுன் சைடு. ஸோ டவுன் சைடில் பார்த்தோம்னா இதுவுமே ஏவரேஜ் ரேட்டு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதனால் இது இதோட டவுன் மினிமம் இது 55,400க்கு கீழே ஒரு டவுன் மூவ்மெண்ட்டுக்கு இது கொடுத்தது அப்படின்னா ஓப்பனிங் டவுன் மூவ்மெண்ட் கொடுத்து கண்டினியூ ஆச்சுனால் இது ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட்டே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 55,000 சாலிடாக சாதாரண 55,000 வீக் ஆச்சுன்னா இது நல்லாவே ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுக்குறக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே க்ளோசிங் ஏவரேஜ் கீழே இருக்கிறனால தான் இந்த டவுன் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். அதான் பிக் ஃபாலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்குறோம்.
ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்டாக 56,000க்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுனா தான் இது வந்து நீ கண்டினியூவாக மூவ் ஆக முடியும். 56,000க்கு மேலே மூவ்மெண்ட் 56,200னே வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் இருக்கிற ஏரியா எல்லாமே இட்ஸ் அ ரேஞ்சிங் ஏரியா தான். ஸோ அந்த வகையில் 56,000 இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இன்ட்ராடேவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ராடேவில் நமக்கு 55,800 ஒரு லெவலாக வச்சுக்கலாம். 55,800 இதை தாண்டி பிரேக் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இது மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு கேப் அப் நடந்ததுன்னா ஸோ இது ரேஞ்சுக்குள்ளே கேப் அப் நடந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு வந்து கேப் டவுன் நடந்ததுன்னா ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா கண்டினியூவாக மார்க்கெட் ஒரு ரேஞ்சிங்குள்ளாரவே இருந்திருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஆப்ஷன் செயினோடைய அனாலிசிஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய அனாலிசிஸ். செயினில் பார்த்தோம் அப்படின்னா 25,000 கால் ரைட்டிங் ஹெவியாக நடந்திருக்குது. 24,900 கால் ரைட்டிங் இருக்குது. அதில் மீடியம் 50% தான் புட் ரைட் இருக்குது. 24,800 நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா புட் ரைட் நடந்திருக்குது. 24,700 800 இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். நான் அதனால தான் சொல்கிறேன், இது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன் கொடுக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதுவே வந்து 25,000 தாண்டி வருமாங்கிறதுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு ஏதாவது வார்க்கே ஸ்டாப் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையிலே சமாதானம் ஆகிக்கிறோம், ஏதோ ஒன்று சொல்லியோ அது வந்து அந்த சூழல் வந்து மாறுபடுது அப்படின்னா, சேஞ்ச் ஆகுது, அந்த வாருக்கான கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பிக் ஒரு மூவ்மெண்ட் அப்சைடில் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தோம்னா கண்டினியூவாக ஒரு ரேஞ்சிங்கில் தான் நிஃப்டி இருக்குது. ஒரு குழப்பமான சூழலில் தான் நிஃப்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். அதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் இது மந்த்லியாக பார்க்குறோம். அது ஒன்றே தான் 56,000க்கு மேலே எப்படி மூவ் ஆகுங்கிறது பொறுத்து தான். ஸோ புட் ரைட்டிங் கொண்டு வந்துருக்குறாங்க. பட் அது நாளைக்கு தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். புட் ரைட்டிங்கில் 56,000க்கு மேலேயே கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் ஆச்சுன்னா மறுபடியும் அப்சைடில் மூவ் ஆகிருக்கு. நமக்கு நாளைக்கு எப்படி ஓப்பனிங் நாளைக்கு எப்படி க்ளோசிங் இருக்குது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். நீங்கள் இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இல்லை எந்த மாதிரி வேறு மாதிரியான என்ன அனலைசிஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்கள் தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து காமனாக வந்து மெயினாக என்ன கான்செப்டோ அதை சிம்பிளாக சொல்லிடுறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை நான் நாளைக்கு ஈவினிங் லைவ் மார்க்கெட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.